வணக்கம், நான் மாரிஸ் ராஜா. இந்த பிதா 23 படத்தில் நான் ஒரு அழகான ஒரு காமெடி ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். நானும் சாம்சு சார், ஆதேசப்பாளர் சார் 3 பேர் சேர்ந்து ஒரு பிளாக் காமெடி மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ளே பண்ணியிருக்க ரோல். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய தேட்டர் பார்த்தீங்கன்னா எஸ் சுகன். ஒரே நாளில் எடுத்த படத்தில் நானும் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காருங்கிறது பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயம். தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, வேர்ல்டு சினிமாவிலே இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் யாரும் கொடுக்கல. அந்த படத்தில் நானும் இருக்கேங்கிறது பெரிய ஒரு சக்ஸஸ் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் எடுத்த இந்த அழகான ஒரு அவார்டு படங்களில் கின்னஸ் ரெக்கார்டு படத்தில் ஜூனியர்ஸ் அவார்டு கிடைச்ச இந்த படத்தில் நான் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, எடிட்டிங் லைவ் ரெக்கார்டு தான், எல்லாமே டப்பிங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தை தேட்டரில் பாருங்க, ஃபேமிலியோட வந்து பார்த்து படத்தை வெற்றி பெற செய்யுங்க. தேங்க்யூ சார். வணக்கம், எப்படி நீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆடியன்ஸ் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அது இதுல வந்து நல்லா எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி கீமெடி எல்லாமே இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஒரு நடிகனா ஒரு கலைஞனா இந்த படத்துல உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த படத்துல கிடைச்சிருக்கு. ஆடியன்ஸுக்கு தேட்டர் வந்தாலே நான் சொன்னா படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் மக்களாகி நீங்கள் வந்து தேட்டர் வந்து படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுக்கும். இந்த படத்துல ஜாதி கிடையாது, கழுத்தை அறுக்கிற வன்முறை கிடையாது, எதுவுமே காமெடி ஒரு அழகான நீங்க ரசிக்கிற அளவுக்கு நல்ல அழகான காமெடி இருக்கு. ஸோ தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், இது அகைன் சொல்றேன் என்னன்னா, இந்த படம்லாம் வந்து இது வந்து சின்ன படம். இந்த படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டி கொடுக்க முடியாது. அதனால இந்த படத்தை நீங்க ஆடியன்ஸ் மக்கள் நீங்க வந்து நேரில் பார்த்தாதான் வந்து பார்த்துட்டு நீங்க மவுத் டாக் சொன்னீங்கன்னா தான் அந்த மூலியமா படம் வந்து மிக பெருசா ப்ரமோட் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆடியன்ஸுக்கு வந்து ஒரே விஷயம் தான் சொல்ல வரேன், சின்ன படங்களை முயற்சி பண்றவங்கள கண்டிப்பா கை கொடுத்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா சின்ன படங்கள் வந்து பெரிய பப்ளிசிட்டி பண்ண முடியாது. ஒரு 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து பப்ளிசிட்டி பண்ண முடியாது. ஈவன் தோ நல்ல கண்டென்ட்டா இருந்தா கூட பண்ண முடியாது. ஸோ அதே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அதுக்கு தேட்டரில் வந்து என்னதான் அந்த 1 ஹவர்ல பண்ணிருக்கான், ஒரு நாள்ல பண்ணிருக்கான்றது நீங்க என்னன்னு பார்த்து நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த படம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது மட்டும் நான் ஆடியன்ஸ் நான் சொல்றேன். தேங்க்யூ.